பாதாம் முந்திரி எல்லாம் நல்லா கிரீமியா ரெடி ஆகி வந்திருக்கும். சோ இப்போ வந்து நம்ம அதே பவுலே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சோ பாத்தீங்கன்னா நம்ம சுகர் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சோம்ல, சோ அதே பவுலே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்திருக்க இந்த பாதாம் முந்திரி தான் மெயினான இன்கிரிடியன்ட். சோ இதை வந்து நீங்க இந்த மாதிரி ஃபைனா பிளெண்ட் பண்ணி எடுத்து வந்தா மட்டும் தான் நல்ல டேஸ்ட் கிடைக்குங்க. கட்டாயம் நம்ம இதை ஆட் பண்ணி செய்யணும். நம்ம மிக்ஸில பிளெண்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சோம்ல எக், சோ இதை வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் எதுவுமே இருக்காது. மாதிரி ஸ்ட்ரெயினர் வச்சு நம்ம ஃபுல்லாத்தையும் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையில இருக்க ஸ்மெல் இருக்கு பாருங்க, சோ அது வந்து உங்களுக்கு இருக்காதுங்க. பேருக்கு இந்த முட்டையோட ஸ்மெல் வந்து பிடிக்காது. சோ கண்டிப்பா நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு முட்டையோட இந்த கவுச்சி ஸ்மெல் வந்து இருக்காதுங்க. பேருனா இது ரொம்ப கஷ்டம் செய்யவே மாட்டாங்க. சோ ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஸ்டெப்பையும் பார்த்து பொறுமையா நீங்க செஞ்சா போதும். ரொம்ப ஈஸியா நல்லா அழகா நீங்க நினைச்ச மாதிரி வராங்க. சோ இப்போ வந்து ஒரு ஹாஃப் பிஞ்ச் அளவு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மஞ்சள் பொடி ஆட் பண்றதுனால நமக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும். உங்கள்கிட்ட மஞ்சள் பொடி இல்லாம குங்குமப்பூ இருக்கும் பாருங்க, அது கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு நல்ல கலர் கிடைக்கும். இதுக்காக நம்ம கலர் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. நம்ம இது ஃபுல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். சேர்த்திருக்க சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சி வரணும். சோ இது எல்லாமே ஒன்னா மிக்ஸ் ஆகி வந்தாதான் உங்களுக்கு வந்து அந்த வட்டலப்பு வந்து ரொம்ப சாஃப்டா ஃபிளஃபியா வருங்க. நம்ம சேர்த்திருக்க எல்லா பொருளுமே ஒன்னா கலந்து வரணும். சில பேர் எல்லாம் பாதாம் முந்திரி போட்டு மிக்ஸி ஜார்ல பிளெண்ட் பண்ணி நம்ம ஸ்டெயின் பண்ணி ஆட் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரினா செய்யாம நம்ம இந்த மாதிரி செஞ்சோம் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து வட்டலப்பு வந்து நல்லா ஃபிளஃபியா வருங்க. முட்டையோட கவுச்சி மட்டும் நமக்கு சுத்தமா இருக்காதுங்க. நாம சேர்த்திருக்க பாதாம் முந்திரியோட சத்துக்கள் வந்து உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். குட்டீஸ்க்குனா கண்டிப்பா இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்குங்க. உங்ககிட்ட சாஃப்ரான் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஃபுல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். திக்கா கிரீமியா இருக்கும். சோ இதுக்கு வந்து நீங்க முக்கியமா ஆட் பண்ற வேண்டிய மெயினான இன்கிரிடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபுல் கிரீம் மில்க் தான். ஃபுல் கிரீம் மில்க் ஆட் பண்ணி செய்யும் போது டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம இதுல சேர்த்திருக்க பட்டை ஏலக்காய் வந்து செய்யும் போது இன்னொரு நல்ல டேஸ்டும் கிடைக்குங்க. கலர் வேணாம்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணாம ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம மிக்ஸில பீட் பண்றதை விட இந்த மாதிரி கையால பீட் பண்ணும்போது தான் நல்லா ஃபிளஃபியா வருங்க. எந்த அளவுக்கு பீட் பண்றோமோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃபிளஃபினஸ் கிடைக்கும். உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. திக்கா வந்திருக்கு பாருங்க, இப்படி இருக்கணும். இப்போ நம்ம வந்து சில்வர் பாக்ஸ் எடுத்திருக்கோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். நீங்க உங்ககிட்ட பட்டர் இருந்தா கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்க உதய கிருஷ்ணா கீ தான் ஆட் பண்ணிருக்கேன். ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, லைட்டா ஆட் பண்ணா மட்டும் போதும். சோ இப்ப இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் ஃபுல்லா, எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒட்டாம வரும். சோ அதுக்காக தான் நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம செய்யற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்க ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா கன்ஃபார்மா உங்களுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியான வட்டலப்பம் வந்து ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடும். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம், நம்ம இப்ப ஊத்திக்கலாம். சமயத்துல நம்ம சேர்க்கிற சுகர் எல்லாம் அடியில போய் உட்காந்து போயிடும். சோ அதனாலதான் லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்ப நம்ம வந்து ஃபுல்லாத்தையும் இந்த மாதிரி ஊத்திக்கலாம். வந்து எது செஞ்சாலுமே ரொம்ப அவசர அவசரம் எதுவுமே செய்ய முடியாதுங்க. கொஞ்சம் பொறுமையா நிதானமா செஞ்சாதான் உங்களுக்கு வந்து நல்லா வராங்க. ஏன்னா உங்களுக்கு டேஸ்டா வரணும்ல, சோ அதுக்காக தான். எடுத்தோன்னு எதையுமே செஞ்சிட முடியாது. நமக்கு வந்து டேஸ்டா கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம பார்த்து செய்யணும். இன்ட்ரெஸ்டோட செய்யும் போதுதான் ஒரு ரெசிபி நம்ம செய்யற எந்த ரெசிபியா இருந்தாலும் டேஸ்ட் கிடைக்குங்க. இப்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பிரஷர் குக்கர் வச்சுக்கலாம். இதுல வந்து நம்ம ஒரு 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு